السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இருளக நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாளர்கள், தோழர்கள், அவ்வழியில் வாழ்ந்த தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் உங்கள் எல்லாருடைய துவா பரக்கத்தினாலும் உங்களுடைய பேர் ஆர்வத்தினாலும் இன்றைய தராவியில் 25 ஜுஸு முடிவுக்கு நெருங்கிவிட்டோம். அல்லாஹு தாலா நாம் செய்த அமல்களை எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. மீதமுண்டான நாட்கள், மீதமுண்டான ஜுஸுக்களை அல்லாஹ் நல்ல முறையில் பரிபூர்ணப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களிடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள். ஐயுல் ஈமானி அஜபு என்று கேட்டார்கள். ஈமானிலே ரொம்ப ஆச்சரியமான ஈமான் எது என்று சஹாபாக்களிட்ட கேட்டாங்க. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி நிறைய சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா முதல் சஹாபாக்களுக்கு பெருமானார் செய்த வேலையே அதுதானே. இபாதத்துகள் எல்லாம் பின்னாடி தான். முதல் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஷிர்க்கை வெளியாக்கி ஈமானை புகுத்தினதுதான் முதல் வேலை. 13 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செய்தாங்க மக்காவில் இருக்கும் பொழுது. அதனால இது மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியில், பெருமானாருக்கு மத்தியில் நிறைய உரையாடல்கள் ஈமானை பற்றி வந்திருக்கிறதாக நாம் வரலாறுகளே பார்க்கிறோம். ஒரு முறை கூட சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சஹாபாக்களை பார்த்து பெருமானார் கேட்டார்களாம், அன்தும் முஃமினூன், நீங்கெல்லாம் முஃமினான்னு கேட்டாங்களாம். சஹாபாக்களை பார்த்து என்ன கேட்குறாங்க, நீங்கெல்லாம் முஃமின்லா அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருமானார். சஹாபாக்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த மஜ்லிஸில் உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு மற்ற கேள்விகளுக்காவது கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பாங்க. இந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுல சந்தேகம் வந்துடக்கூடாது இல்ல, முஃமினா இல்லையான்னு. உடனே பதில் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு நஹனு முஃமினூன ஹக்கன் என்று சொன்னார்கள். ஆமா, நாங்கெல்லாம் உண்மை முஃமின் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையில அங்க பயன்படுத்தல. அங்க போய் இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல முடியாது, நாங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. ஹக்கன், கட்டாயமாக, உண்மையாக நாங்கள் முஃமின் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட உடல மீண்டும் கேள்வி கேட்டார்கள். அதனுடைய அடையாளம் என்ன? நீங்கெல்லாம் முஃமின் சொல்றீங்களா, அதற்கு அடையாளம் என்ன என்று பெருமானார் கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமா, எங்கள்கிட்ட ஒரு 3 விஷயம் இருக்குது இல்ல, அதனால நாங்கெல்லாம் முஃமின் தானே என்பதாக உமர் ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள். என்ன அந்த 3 விஷயம், என்ன அடையாளம்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நஷ்குரு அலர் ரகா வ நஸ்பிரு அலல் பலா வ நர்தா பில் கதா என்று சொன்னார்கள். இந்த 3 விஷயம் எங்கள்கிட்ட இருக்கு, அதனால நாங்க முஃமின் என்று சொன்னார்கள். நஷ்குரு அலர் ரகா, எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம், ஒண்ணு. ரெண்டாவது சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு, வ நஸ்பிரு அலல் பலா, அதே இறைவன் எங்களுக்கு சில நேரங்கள் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறான், அதில் நாங்கள் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றாங்க. சோதனை நேரத்தில் புலம்புறதில்லை, அந்த சோதனையை நாங்கள் பொறுமையாக எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு. மூணாவது சொன்னார்கள், வ நர்தா பில் கலா, எங்களுக்கென்று இறைவன் எதை நியமனம் செய்திருக்கிறானோ, எழுதியிருக்கிறானோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். நாங்கள் எங்களுக்கு என்ன நடந்தாலும் அது கலா கதிர் தான், அந்த கலா கதிரை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 3 அடையாளம் எங்கள்கிட்ட இருக்குது இல்ல, அப்ப நாங்க முஃமின் தான் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப புகழ்ந்து பேசினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். சரியான பதில் தானே, எவ்வளவு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு பாருங்க. இது மாதிரி ஈமானை பற்றி நிறைய உரையாடல் நடந்திருக்கிறது அல்லவா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயுல் ஈமானி அஜபு என்று கேட்டார்கள். ஈமான்ல ரொம்ப ஆச்சரியமான ஈமான் எது என்று கேட்டார்கள். நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப இந்த சம்பவத்தை. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, மலக்குமார்களுடைய ஈமான் தான் ரொம்ப ஆச்சரியமான ஈமான் என்றாங்க. ஏன், என்ன காரணம்?
அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், லா யாசூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் சொன்னதை உடனே செஞ்சிருவாங்க. மாறு செய்யவே மாட்டார்கள். அவர்கள்ட்ட ரெண்டு விஷயம் கிடையவே கிடையாது. அந்த ரெண்டு விஷயம் இல்லாததுனால அவங்க மாறு செய்யறதே இல்லை. என்ன ரெண்டு விஷயங்க? நஃப்ஸ் அவங்களுக்கு கிடையாது, பத்தன் அவங்களுக்கு கிடையாது. இந்த ரெண்டும் இருக்கிற மனுஷன் தான் நிறைய தப்பு செய்யறான். நஃப்ஸ் இருக்குது, மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறான், தவறு செய்கிறான். வயிறு இருக்கிறது, அதை நிரப்ப வேண்டும் அல்லவா? வயிறுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்தா சரி வராத. வயிற்றுக்காக வேண்டி, சாப்பாட்டிற்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி தான் நம்ம கஷ்டப்படுகிறோம். அது கிடைக்காத நேரத்தில் சிலர்கள் தவறு செய்கிறார்கள். அதே மாதிரி நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்காதவன் தவறு செய்கிறான். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு இல்லை, அதனால அவங்க தவறே செய்யறது இல்லை. அதனாலதான் அவங்க சிறந்தவங்க, அவங்க ஆச்சரியமான ஈமானுடையவங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆச்சரியமான ஈமான் தான் யாருன்னு கேட்டேன், சிறந்தவங்க யாருன்னு கேட்கல. சிறந்த ஈமான் யாருன்னு கேட்கல, ஆச்சரியமான ஈமான் யாருக்குரியது? அப்ப அவங்க இல்லையா? அப்ப நபிமார்களாக இருப்பாங்கன்னாங்க. நபிமார்களும் இல்லை என்றார்கள், மலக்குமார்களும் இல்லை. ஏன்னா மலக்குமார்களுக்கு தான் தவறு செய்யற சிஃபத்தே கிடையாது. அப்ப எப்படி அவங்க ஆச்சரியமான ஈமானுக்குரிய ஆவாங்க? அப்ப நபிமார்களா? நபிமார்களும் இல்லை. ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நுபுவத்து கொடுக்கப்பட்டவர்கள். அவங்கள்ட்ட தவறு நடக்கவே வாய்ப்பில்லை என்பதா அல்லாஹ்வே சொல்லுகிறான். அப்ப அவங்களுடைய ஈமானும் ஆச்சரியமான ஈமான் இல்லை. அப்ப மூணாவது ஸ்டேஜில் யார் இருக்கிறா? மலக்குமார்கள், நபிமார்கள். நபிமார்களை பார்த்த, பெருமானாரை பார்த்த சஹாபாக்கள். அன்னைக்கு வாழ்ந்தவங்க அவங்க தானே. அப்ப நாங்களான்னு கேட்டாங்க. நீங்க எப்படி ஆக முடியும்னாங்க. நீங்க தான் வஹி இறங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, வஹி இறங்குவதை பார்க்கக்கூடிய நீங்கள் ஆச்சரியமுக்குரிய ஈமான்தாரியாக, ஈமானுடையவர்களாக எப்படி ஆவீங்க? சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சஹாபாக்கள் நம்மளை விட குறைந்தவர்கள் கிடையாது. அவர்கள் மனித உலகில் சிறந்தவர்கள், நபிமார்களுக்கு அடுத்துள்ளவங்க. ஆனால் ஆச்சரியமான ஈமானுக்குரியவர்கள் அவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லைன்னாங்க. நீங்க தான் வஹி இறங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பார்க்குறீங்களா இல்லையா? கடைசியா யாரு தான் சொல்ல வராங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள். வேற ஹதீஸில் வருகிறது, நான் கொண்டு வந்த வேதத்தில் இருப்பதை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொன்னார்கள். நம்ம தான் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு வந்த நாம் தான் அந்த ஆச்சரியத்திற்குரிய ஈமானுக்கு தகுதியுடையவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்மைத்தான் குறிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான். சிறந்த ஈமானை பற்றி நான் சொல்லவில்லை, சஹாபாக்களுக்கு அடுத்துதான் நம்ம. ஆனால் ஈமானில் ஆச்சரியமான ஈமானுடையவர்கள். ஏன்? எதையுமே பார்க்காமல் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், பெருமானாரை ஈமான் கொண்டு. எதையும் பார்க்கல, என்னமா அல்லாஹ்வை பார்த்ததில்லை, பெருமானாரை பார்த்ததில்லை, வஹி இறங்கியதை பார்த்ததில்லை, மலக்குமார்களை பார்த்ததில்லை. நம்மள்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று, குர்ஆன் மாத்திரம்தான். குர்ஆன் மாத்திரம்தான் நம் கையில் இருக்கிறது. இறைவன் சொல்லக்கூடிய மறைவான விஷயங்களில் ஈமானுடைய விஷயம் எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி படிச்சிருக்கோமா இல்லையா? அதுல எதுவுமே நம்ம பார்த்ததில்லை, வெறும் வேதத்தை மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். அந்த வேதமும் நபிமார்களுக்கு, பெருமானாருக்கு இறங்கியது என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த வஹி இறங்க கூட பார்க்கல. இப்படி இருக்கக்கூடிய நாம் தான், எனக்கு பின்னால் வந்த இந்த சந்ததி தான், என்னுடைய உம்மத்து தான் ஈமானில் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் நபர்கள் நாம தான். அப்ப அந்த ஈமானில் ஆச்சரியமிக்கே இருக்கக்கூடிய நாம், நம்மளிட்ட ஈமான் மிக லேசாக பிறந்தோம், முஸ்லிம்களாக பிறந்தோம், முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஈமானையும் ஈமானோடு சம்பந்தப்படக்கூடிய அகீதா என்று சொல்வார்கள், கொள்கை. இந்த இரண்டையும் நாம் லேசாக கையிலே பெற்றுக்கொண்டோம், உள்ளத்திலே பெற்றுக்கொண்டோம். அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு என்று சொல்வான். என்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ். ரப்புனா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதோடு நிப்பாட்டி விடாமல் இஸ்தகாமு, அதில் உறுதியானவர்களாக, நிலையானவர்களாக இருப்பார்களே அவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் நம்மையும் குறிக்கிறது, நம்மை குறிக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம சிறுபிள்ளையாக மக்தபுல இருந்த காலத்தில இருந்தே, நம்ம உம்மா வாப்பா சொல்லி கொடுத்த காலத்தில இருந்தே அல்லாஹ் என்னுடைய இறைவன், பெருமானார் என்னுடைய முகம்மது என்று சொல்லி கொண்டு, நபி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் சொன்ன அந்த வார்த்தையில் நாம் உறுதியானவர்களாக, நிலையானவர்களாக, நிரந்தரமானவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு தேவை. இறுதி வரை, ஹத்தல் மௌத்து வரை அந்த வார்த்தையில், அந்த கலிமாவில், ஷஹாதத்தில் நான் உறுதியாக இருப்பேன் என்ற தகுதி மிக்கவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான்.
இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா தஃப்சீர்லயே மிகச் சிறந்த முஃபஸ்ஸிர், அவங்க இந்த ஆயத்துக்கு கீழே போடுவாங்க, இந்த ஆயத்தில் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா என்பதாக சொல்லுவார். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை அடைய வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சுப செய்தி சொல்வார்கள் என்று சொல்கிறாரே. எப்போ வருவாங்க மலக்குமார்கள்? எப்போ சொல்லுவாங்க? இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஹத்தல் மௌத் வரை உறுதியாக இருந்தால், எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திற்காக வேண்டியும் ஈமானை நான் விடமாட்டேன் என்று உறுதியாக இருந்தால், ரெண்டு கருத்து சொல்றாங்க இமாம்கள், ரெண்டுமே இப்னு கஸீர்ல வருது. உங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். வந்து மௌத்துடைய கடைசி நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை வந்து மலக்குமார்கள் சொல்வார்கள், நீங்கள் கவலை அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இன்னொரு கருத்துப்படி நாளைக்கு கபரில் இருந்து எழுப்புகிற நேரத்திலே மலக்குமார்கள் அங்கு வந்து சொல்வார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருப்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்ற பொழுது நம்மளாம் தெரியும், சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும்போது உயிர் வாங்க போகிற நேரத்தில் மலக்குமார்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, அந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அதனாலதான் ஃபிரௌனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கடைசியில மூழ்கடிக்கப்படும் போது அந்த நேரத்துல சொன்னா, ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன், பனு இஸ்ரவேலர்கள் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன்னு சொன்னா, நீ முழுமையா சொல்லி முடிச்சிருவியோ, எங்க அல்லாஹ் இறக்கப்பட்டுருவானோன்னு வாயில மண்ணு போட்டதா வருதா இல்லையா வரலாறுல? அந்த நேரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எந்த பவரும் இல்லை. நீங்கள் கடைசி நேரத்தில் சொல்லக்கூடியதல்ல, நீங்கள் சொன்ன வார்த்தையில் கடைசி வரை நிரந்தரமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அந்த வயசுல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உள்ளத்தை பதியுது. அகீதாக்களை பற்றி, கொள்கையை பற்றி, நாம் எந்த கொள்கையில் வாழ்கிறோம், எந்த இமாம்களை யாரை பின்பற்றுகிறோம். அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார்கள், இன்னத்தீன இல்முன் ஃபந்துரு அம்மன் தஅஹுது தீனக்கும் என்று சொல்வார்கள். மார்க்கம் என்பது இல்ம், கல்வி. இன்னைக்கு தொழுவுறோமா இல்லையா? மார்க்கம்னா என்னன்னு சொன்னா, தொழுவுறோம், ஜகாத்து கொடுக்குறோம், நோன்பு வைக்கிறோம், அதான் மார்க்கம்னு சொல்லுவோம். எல்லாமே சட்டங்கள். அந்த சட்டங்களை நீங்கள் யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து எடுக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், உங்களுடைய மார்க்கம் இதுதான், தீன் என்றால் இதுதான். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் உயிர் மார்க்கத்திற்காக வேண்டி, சஹாபாக்கள் கொள்கைகளை எப்படி உறுதியாக இருந்தார்கள், இமாம்களுடைய வழியை பின்பற்றுவதில் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் இமாம்கள் எந்த வழியை எப்படி பின்பற்றினார்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆச்சரியமான ஈமானுக்கு தகுதியுடைய நாம் அந்த ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். எதையுமே பார்க்காம நம்ம ஈமான் கொண்டிருக்கோமா இல்லையா? அந்த ஈமானை கடைசி வரை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த ஈமானுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. சஹாபாக்களை விட மிஞ்சிட மாட்டோம். சஹாபாக்கள் அவங்க வேற ஒரு தரத்தில் தரஜாவில் உள்ளவர்கள். ஆனால் பெருமானாருக்கு பின்னால் பெருமானாரை பார்க்காமல், எதையுமே பார்க்காமல் ஈமான் கொண்டிருக்கிற நாம் அதிலே உறுதியாக இருக்கின்ற பொழுது நாம் உச்சத்தை தொடுவோம். ஒரே ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபர் தான். சில நாட்களுக்கு முன்னால் கூட ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், புஹுலுல் தானா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் இருந்தார். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் தான் வாழ்ந்தார் அவர். அவர் இறைநேசர், சும்மா சாதாரணமாக தான் இருப்பாங்க. பெரும்பாலுமே இறை நேசர்களாக இருப்பார்கள், பகட்டை காட்டிக்கொள்ள மாட்டார்கள், சாதாரணமாக இருப்பார்கள். ஒரு முறை அரசரும் அரசருடைய மனைவி ஜுபைதா இருவரும் கடற்கரையின் பக்கம் அப்படியே வலம் வருகிறார்கள். அங்கே புஹுலுல் தானா இருந்து கொண்டு சும்மா சின்ன பிள்ளை மண்ணில விளையாடுமா இல்லையா, அந்த மாதிரி மண்ணில ஒரு வீட்டை கட்டி விளையாண்டு கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வராங்க. இவர் மண்ணில் வீட்டு கட்டி விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. அரசருக்கு இவர் புஹுலுல் தானா தான் என்று தெரியும், இவர் சிறந்தவர் என்பதும் தெரியும், இறை நேசர் என்பதும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. ஆனா அரசருடைய மனைவி ஜுபைதா அம்மா அவர்களும் மார்க்க விஷயத்தில் பேணுதலாக உறுதிமிக்க ஒரு பெண்மணி. ஜுபைதா அம்மா நமக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். மக்காவில் இன்றும் ஜுபைதா கால்வாய் கணவாய் என்று ஒன்று இருக்கிறது. அன்றைக்கே அவங்க வாழ்ந்த காலத்திலேயே உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு வந்திருந்த போது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணீர் பஞ்சம். அதனால ஈரான் நாட்டில இருந்து
அப்படியே ஒரு கால்வாயை வெட்டி கொண்டு வந்து மக்கா வரைக்கும் விட்டிருந்தாங்க. தண்ணீர் பஞ்சம் ஏற்படவே கூடாது என்பதற்காக வேண்டி. சுவைதா கால்வாய் என்றே சொல்லி காட்டுவார்கள். இன்றைக்கும் மக்காவுக்கு போனீங்கன்னா அந்த அம்மாவும் பேணுதலான அம்மா. அவங்க கிட்ட வந்து புஹ்லுல் தானா கிட்ட வந்து இது என்னன்னு கேட்டாங்க. இது ஒரு வீடு, இந்த வீட்டை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுமையில ஒரு வீடு கிடைக்கும்னு சொன்னாரு புஹ்லுல் தானா. உடனே அந்த அம்மா அப்படியா, இது எவ்வளோன்னு கேட்டாங்க. ஒரு 10 தீனார் கொடுங்கன்னாங்க. 10 தீனாரை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் ராத்திரி உறங்கும் பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய கனவிலே சொர்க்கம் தெரிகிறது, ஒரு கோட்டை தெரிகிறது. அந்த கோட்டைக்குள்ள அவர் போற மாதிரி உள்ள போறாங்க. தடுக்கப்படுகிறார், கோட்டைக்குள்ள நீங்க போகக்கூடாது என்று. ஏங்க போகக்கூடாது? இந்த கோட்டை ஜுபைதாவுடைய கோட்டை, உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா நேத்து ஒரு மண் வீடு வாங்கினாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போறோம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல தெரியுது. திரும்பவும் நாளைக்கு அதே மாதிரி வாக்கிங் போறாங்க. புஹ்லுல் தானா அதே இடத்தில் இருக்கிறார், மண் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். எனக்கு வீடு தாங்கலன்னு கேட்டாங்களா? தரேன். எவ்வளோ? உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் எனக்கு தரணுங்க. மொத்த சொத்தையும் எனக்கு தாங்க என்று கேட்டார். ஏங்க நேத்து 10 தீனார் தானே கேட்டீங்க? நேத்து கனவுல பாத்தீங்களா இல்லையா, சொர்க்கத்துல ஒரு கோட்டை பாத்தீங்க இல்லையா, அந்த கோட்டை உங்களுக்கு கிடைக்கணும்னா இப்ப நீங்க மொத்த சொத்தையும் தரணும்னாங்க. எதையும் எதிர்பார்க்காமல் நாம் இறை விஷயத்தை தேடி போகின்ற பொழுது அதற்கு வேல்யூ ரொம்ப அதிகம். காசு ரொம்ப கம்மிங்கிற மாதிரி வேல்யூ ரொம்ப அதிகம். எதையுமே எதிர்பார்க்காமல் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ் ரப்புனா என்று சொல்லி இருக்கிறோம். அந்த ஈமான், அந்த வார்த்தை இறுதி வரை உறுதியாக நிரந்தரமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலேயும் ஈமானோடு உறுதிமிக்கவர்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. நாளை உயிர் நம்மை விட்டு பிரிகின்ற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்தவர்களாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.